ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஎஸ்டி தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆர் மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைஃபை ஹாட்ஸ்பாட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஹாட்ஸ்பாட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து நம்மளோட மொபைல் ஃபோனை ஒரு வைஃபையை ஆக்ட் பண்ண வைக்க போகிறோம். எல்லாருக்குமே வைஃபைனா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். வைஃபை கனெக்ஷன் வீட்டில் இருந்தால் போதும், நம்ம மற்ற எல்லா மொபைல் ஃபோன்ஸு, டிவிஸு, லேப்டாப்ஸ், ஈவன் டிவி கூட நம்ம அந்த வைஃபைல கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி தாங்க நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயுமே வைஃபை ஹாட்ஸ்பாட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இப்போலாம் இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அந்த ஃபோனில் இருக்க டேட்டாவை நீங்கள் மற்ற டிவைசஸ் வந்து வைஃபை மூலமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்கிட்டேயுமே வந்து வைஃபை கனெக்ஷன் வந்து இருக்காது வீட்டில். ஆனால் இதன் மூலமாக நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க மற்ற லேப்டாப், பிசி, டிவி, அதர் ஃபோன்ஸ் எல்லாருமே வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுன்னு இன்றைக்கி இப்போ பார்க்கலாம். எல்லா ஃபோன்லேயுமே செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு போனீங்கன்னா வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ், அதுக்குள்ளே டெதரிங் அண்ட் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் போர்ட்டபிள் வைஃபை ஹாட்ஸ்பாட் எனேபிள் பண்ணால் போதும். இது உங்களுக்கு எங்கே இருக்குது கரெக்டாக கண்டுபிடிக்க தெரில அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் மாதிரி உங்களுக்கு வரும். அங்கே போய் நீங்கள் ஹாட்ஸ்பாட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா, ஹாட்ஸ்பாட்டுங்கிற வேலை எங்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை காட்டும். அதை வச்சு நீங்கள் அந்த வைஃபை ஹாட்ஸ்பாட்டை எடுத்துக்கலாம். அதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். என்னோடய ஃபோனில் நான் செட்டிங்ஸ்குள்ள ஆப்ஷனுக்குள்ளே போயிருக்கேன். இங்கே வந்து எனக்கு வந்து மெயின் ஸ்க்ரீன்லேயே செட்டிங்ஸ்குள்ளே மெயினாகவே இருக்குது போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட். ஆனால் எல்லா ஃபோன்லேயும் அப்படி இருக்காதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் தான் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் இருக்கும். அதை நீங்கள் வந்து இப்போ என்னோட இதில் ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணணும். நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே போய் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் வருது, செட்டப் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா இதுதான் மற்றவங்க கொடுக்க போகிற உங்களோட வைஃபை யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி. இப்போ நான் செட்டப் கிளிக் பண்ணுறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து உங்களோட மொபைல் நேம் மாதிரி ஒரு நேம் இருக்கும். ஸோ அதை உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் வேறு நேமில் மாற்றிக்கலாம். நான் ஹாட்ஸ்பாட்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்னா ஒரு சிஸ்டம் பாஸ்வேர்டு மாதிரி இருக்கும். அதை உங்கள் கன்வீனியன்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பாஸ்வேர்டை வச்சு தான் அடுத்த டிவைஸ் வந்து இந்த வைஃபையை யூஸ் பண்ண முடியும், இந்த டேட்டாவை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்டும் உங்களுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் மற்றவங்க வந்து இதை பார்க்கலாம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து இதில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒன் டைம் டேட்டா லிமிட், இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை நான் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணால் கீழே இருக்கதும் எனக்கு எனேபிள் ஆகிடும். கீழே என்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஒன் டைம் டேட்டா லிமிட்குள்ளே பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் வென் எக்ஸீடட் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சைஸுங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ டேட்டாவை மற்றவங்க யூஸ் பண்ண அனுமதிக்கிறீங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. இதில் 100 MB அப்படின்னு இருக்குது. நான் வந்து ஒரு 1 GB டேட்டா வரைக்கும் அலோவ் பண்ணலான்னா நான் 1000 MBன்னு இங்கே டைப் பண்ணணும். நான் பண்ணிடுறேன். இப்போது 1000 MBனா 1 GB டேட்டா வந்தால் எனக்கு வந்து நோட்டிஃபை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நான் ஒன்லி நோட்டிஃபை அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இல்லை டேர்ன் ஆஃப் பண்ணிடு அப்படின்னா இங்கே டேர்ன் ஆஃப் அண்ட் நோட்டிஃபை இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆயிருங்க. அதுக்கடுத்து என்ன ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறீங்கன்னா டேர்ன் ஆஃப் ஹாட்ஸ்பாட் ஆட்டோமேட்டிக்கலி. இது என்னென்னா இது வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி இதை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வைஃபை ஹாட்ஸ்பாட் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் யாருமே இதில் இந்த வைஃபையோட கனெக்ட் பண்ணாங்களேன்னா தேவையில்லாமல் உங்கள் பேட்ரி வந்து சேவிங்ஸ் போயிட்டுருக்கும், பேட்ரி சேவர் வந்து வீணாயிட்ருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்காக தான் இதை எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரும் கனெக்ட் ஆகலைன்னா அது கட் ஆயிரும். அதுக்கடுத்து என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கனெக்டட் டிவைசஸ். இதில் வந்து எத்தனை டிவைசஸ் வந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் டிவி, லேப்டாப், ஒரு 2 மொபைல் ஃபோன் இந்த மாதிரி ஒரு 4 டிவைசஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்கன்னா அங்கே வந்து ஒரு 4 IP அட்ரஸ் வரும். அது மூலமாக நீங்கள் எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ தாங்க ஹாட்ஸ்பாட் எனேபிள் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் வந்து எனேபிளாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போது உங்கள் ஹாட்ஸ்பாட் ரெடி. ஸோ மற்ற மொபைல்ஸில் வந்து ஜஸ்ட் அவங்க வைஃபை மட்டும் ஆன் பண்ணோம், அவங்களுக்கு ஹாட்ஸ்பாட்டுங்கிற உங்களோட வைஃபை நேம் வரும். அதுக்கு அவங்க பாஸ்வேர்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா தே வில் யூஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் என்கிட்ட கேட்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.